ஆபீஸ்ல 1000 டென்ஷன், ரோட்ல பயங்கரமான டிராபிக், இந்த மாதிரி பல பிரச்சனையோட வீட்டுக்குள்ள வந்தாலும் குழந்தைகளோட முகத்தை பார்த்தோன்னே நம்ம சந்தோஷமாயிருவாங்க. ஏன்னா குழந்தை கூட இருந்தா எந்த டென்ஷனுமே கிடையாது. அதனால அடுத்த 1 மணி நேரம் உங்க டென்ஷன் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சிருங்க. இது கலாட்டா கிட்ஸ். இப்போ சொல்வதெல்லாம் உண்மையில ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி. பேர் சொல்லுங்க. காமாட்சி. லக்ஷனா. காமாட்சியா? லக்ஷனா. லக்ஷனாவா? லக்ஷனா என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓ, பாஸ் பண்ணிட்டியா? இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்கே. பாஸ் பண்ணிட்டேன். சரி லக்ஷனா, எப்பவுமே மேக்கப் ஓவரா போடுறியா? அவன் அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, 24 மணி நேரம் மேக்கப் போட்டிருக்காங்க. அப்படியா? மேக்கப் போடுறது ரொம்ப பிடிக்குமா? என்னென்ன பண்ணுவ மேக்கப்ல? என்னென்ன பண்ணுவ நீ? லிப்ஸ்டிக் போடுவேன். அப்புறம் நான் மேக்கப் போடுவேன். சரி அண்ணாக்கு ஒரு பாட்டு பாடு. 5 5 5 கலச்சி 5 கருப்பாடி வாயண்ணா கலச்சி 5 வெக்கத்த வேணான ஓட்டி 5 நெஞ்சோட நீங்காம ஒட்டி 5 முட்டாய் முத்தத்த வாயோட வாய் வச்ச 5 5. சரி யார் சொல்லி கொடுத்தா இந்த பாட்டு? நானே கத்துக்கிட்டேன் டிவில பார்த்து. வாவ், இந்த பாட்டு யாருக்கு? எனக்கு. உனக்கா? எனக்கா? ஒரு பானி இருக்காத சொதப்பி 5 வெக்கத்த வேணான ரெடியா? ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சொல்லு, அப்ப கேமரா பார்த்து சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லு. கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. லக்ஷனா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? அழகா இருக்க. தேங்க்ஸ். ஐயா சரி, என்னைக்காவது பால் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க குடிக்கிறதுக்கு, கீழே ஊத்திட்டு குடிச்சிட்டேன்னு சொல்லிருக்கியா? இல்ல. இல்ல. சொன்னதே இல்ல. குடிச்சிருவியா? பால் குடிக்க பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? அடே அப்பா, உங்க வீட்டுல உன்னை அதை பண்ணு இதை பண்ணுன்னு யாரு அட்வைஸ் பண்ணுவா? அம்மா. அம்மாவா? இப்படி அட்வைஸ் எல்லாம் பண்ணா உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும். சொல்லு, உண்மையை சொல்லு. அட்வைஸ் பண்ணா பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காதா? சரி, ஸ்கூல்ல நடந்தது ஏதாவது அம்மா கிட்ட இது வரைக்கும் மறைச்சிருக்கியா சொல்லாம? சாக்லேட் சாப்பிட்டு சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன். சத்தியம் பண்ணிடுவோம், உன் மேல சத்தியமா அப்படின்னு. யாரு சாக்லேட் கொடுத்தாங்க உனக்கு? ஹாப்பி பர்த்டே வரும்போது. ஹாப்பி பர்த்டே வரும்போது சாக்லேட் கொடுப்பாங்க. சாப்பிட்டு வீட்டுல வந்து இல்லன்றுவ, சாக்லேட்டே சாப்பிட. அது நடந்து ஒரு 30 வருஷம் ஆச்சு. அது எங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. கேட்கவே மாட்டாங்களா? இந்த பல்லெல்லாம் பார்த்தா கரையெல்லாம் இருக்குமே, அதை வச்சு கேட்க மாட்டாங்களா? அது எல்லாரையும் கிளீன் பண்ணிடுவேன். ரொம்ப தெளிவா இருக்கிற. வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு தான் வருவியா? சரி. வேன்லயே கிளீன் பண்ணிடுவேன். என்னம்மா? வேன்லயே வாயெல்லாம் கிளீன் பண்ணிடுவேன். வேன்லயே வாயெல்லாம் கிளீன் பண்ணிடுவியா? இதெல்லாம் அம்மாக்கு தெரியுமா? அம்மாவுக்கு தெரியாம ஃப்ரிட்ஜில் எடுத்து சாக்லேட்டை பேக்ல போட்டுருவேன். ஆக மொத்தம் ஒரு குழந்தைகள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ அதெல்லாம் ரொம்ப இன்னசென்ட்டா பண்றீங்க நீங்க. இந்த கேள்வி இது வரைக்கும் நான் நிறைய பேர்த்திட்ட கேட்டிருக்கேன். சரியா? உன்கிட்டையும் கேட்கிறேன், உண்மையை சொல்லணும். நான் அழகா இருக்கேனா இல்லையா? அழகாதான் இருக்கீங்க. அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏமா நான் அழகா இருக்கேன்? ஏன் அழகா இருக்கேன்? சூப்பரா ட்ரெஸ் போட்டுருக்கீங்க. ப்ளீஸ். வேற 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 ஏதாவது என்னை பத்தி புகழ்ந்து பேசுமா? ரொம்ப டயர்டா இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் புகழ்ந்து பேச. என்னை பத்தி சூப்பரா வாட்ச் போட்டுருக்கீங்க, சூப்பரா கம்பல் போட்டுருக்கீங்க, சூப்பரா தலைவாரி இருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக். வா வா மேல வா. ஐப்ரோஸ்ல சூப்பரா இருக்காது. ஐப்ரோஸா? சரி, இந்த क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணு. சரியா? உன் கிளாஸ்ல உன்னை விட யார் பயங்கர அழகா இருப்பா? என் ஃப்ரெண்ட் ராமலட்சுமி. ராமலட்சுமியா? உன்னை விட அழகா இருக்காளா? ஏன் எப்படி ஏன் தோணுது உனக்கு அப்படியா உன்னை விட அழகா இருக்கான்னு? செம கியூட்டா பசு பசுன்னு இருக்கா. செம கியூட்டா பொசு பொசுன்னு இருக்காளா? நீ சாஃப்டா இருக்கா. சாஃப்டா இருக்காளா? நீ என்ன தடவைலாம் பார்த்துட்டு போல் இருக்க? நீ அப்படிதானே இருக்க? இங்க அப்படி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த செட்லயே நீ தான் ரொம்ப அழகா இருக்க. அப்புறமா நான் ஐயோ நான் சொன்னாலும் எரியும் போல் இருக்கேன். லக்ஷனா இங்க கை வச்சுக்கோ. லக்ஷனா வந்து இப்ப உண்மையை பேச போறா. சாக்லேட் சாப்பிட்டு வேன்லயே வாயை தொடச்சிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். வேன்ல சாக்லேட் சாப்பிட்டு வாயை தொடச்சிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். ஒழுக்கமா படிப்பேன். பழக்கமா படிப்பேன். இனிமே வந்து வீட்டை சொல்ற பேச்சு கேட்பேன்.
நான் இனிமேட்டு வீட்டுல சொல்ற பேச்சு கேட்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா சொல்லதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப, கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப, குண்டு குழிவா சிரிப்பால வித்து பிடிக்கும் நினைச்சால, அவ பாட்டால பத்திக்குமே சிரிச்சால சிக்கிக்குமே உயிர் மேல கீழே வந்து. பேர் என்னம்மா? ஷாலினி. ஷாலினி என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்லடா? ஜெஸ்ஸி மோசஸ். ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கே, யார் வாங்கி கொடுத்தா? மம்மி. பச்சை பசேன்னு இருக்கீங்களே பாக்குறதுக்கே. ஷாலினி உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? சூர்யா. ஏன் பிடிக்கும்னு சொல்லு. பவுடர் போட மாட்டாங்க அதனால பிடிக்கும். பவுடர் போட மாட்டாங்க அதனால பிடிக்குமா? அப்ப பவுடர் போட்டா உனக்கு பிடிக்காதா? ஏன் அப்படி? கன்றாவியா இருக்கும். மேக்கப்பே உனக்கு பிடிக்காதா? அம்மாக்கு பிடிக்காது. உனக்கு? எனக்கு பிடிக்கும். மேக்கப் பிடிக்குமா? இப்ப மேக்கப் போட்டிருக்கியா? என்ன மேக்கப் போட்டிருக்க? லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்கா? ஓகே. ஷாலினி ரொம்ப வெக்கப்படுறா, அதனால டேரக்டா ஷோ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா. சரி இதான் சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட். கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட். நல்லா இருக்கியா ஷாலினி? எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் ஷாலினி உனக்கு? தமன்னா. தமன்னாவா? ஏன் தமன்னா ரொம்ப பிடிக்குது? ரொம்ப அழகா இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்களா? தமன்னாவா? சரி ஷாலினி, உனக்கு பசங்கனாலே பிடிக்காதாமே, கோவம் வருமாமே? ஏன் அப்படி? பவுடர் போட்டிருப்பாங்க அதனால பிடிக்காது. நிறைய பவுடர் போட்டுக்கிறாங்களா? எந்த பையன் நிறைய பவுடர் போட்டிருக்கான்? எங்க கிளாஸ்ல ஒரு பையன் நிறைய பவுடர் போட்டிருக்கான். அதனால யாரையுமே பிடிக்காது. சரிம்மா, இப்போ பவுடர் போடுறது ஓகே, அது ஒண்ணுதான் ரீசனா? வேற எந்த ரீசனுமே இல்லையா? நீ யாரையாவது கிண்டல் பண்றியா பசங்க எல்லாத்தையும்? பவராம்பர் பவுடர் வண்டி அப்படின்னு சொல்ல பண்றியா? பண்ணுவேன். உன் கிளாஸ்ல யார் ரொம்ப அழகா இருக்கா? ஜனனி. ஜனனியா? ஏன் ஜனனி? நீ தான் அழகா இருக்க, ஏன் ஜனனி தான் அழகா இருக்கான்னு தோணுது உனக்கு? அவதான் ரொம்ப கியூட்டா இருப்பா. கியூட்டா இருக்கிறதுனா என்னம்மா? எப்படிமா இருப்பாங்க கியூட்டா இருக்கிறதுனா? நிறைய பவுடர் போட்டிருப்பா அதனால அழகா இருக்கா. இப்பதானே சொன்னேன் பவுடர் போட்டா பிடிக்காதுன்னு. இப்ப பவுடர் போட்டா பிடிக்குங்கிற? கேர்ள்ஸ் பவுடர் போட்டா பிடிக்கும், பாய்ஸ் பவுடர் போட்டா பிடிக்காது. ஓஹோ, அதனாலதான் ஆட்ல ஃபுல்லா கேர்ள்ஸே பவுடர் போடுறாங்க போல் இருக்கு. கிளாஸ்ல நீ குறும்பு பண்ணுவியா ரொம்ப? ஆஹா, நல்லா யோசிச்சு சொல்லு. பண்ண மாட்டேன். பொய் சொன்னாதான் அந்த மெஷின் லைட்லாம் எரியும். பண்ண மாட்டேன். சரி, நீ பொதுவா நிறைய பொய் சொல்லுவியா மாட்டியா? சொல்ல மாட்டேன். லைட் எரியுதா? பொய் சொல்ல இருக்கல? இல்லையே. ஒரு தடவை கூட சொன்னதில்ல. சொல்லுவேன். சரி, படிக்கிறது பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும். என்னைக்குமே நீ போர்லாம் ஃபீல் பண்ணதே இல்லையா ஸ்கூல் போறது? ஃபீல் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கேல்ல, அப்புறம் எப்படி பிடிக்கும்? போர்னு ஃபீல் பண்ணாலே கொஞ்சம் போரா தானே இருக்கும். டீச்சர்ஸ் எல்லாம் திட்டுவியா? எங்க டாடி கிட்ட சொல்லி திட்ட வைப்பேன். உங்க டாடி சொன்னா திட்டிடுவாரா? எதுக்கு அப்படி பண்ற? எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார? என்ன? அப்படி ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும்? போன வருஷம் நடந்தது. என்ன ஆச்சு? நல்லா போட்டு அடிச்சுட்டாங்க. உன்னையவா? நல்லா போட்டு அடிச்சிட்டாங்களா? அப்புறம்? ரத்தம் கட்டுச்சு. அப்புறம்? எங்க டாடி போய் மிஸ் திட்டிட்டு வந்துட்டாரு. வேற ஸ்கூல்ல சேர்ந்த இப்போ? ஆமா. சரி, இப்படி கை வச்சுக்கோ. இனிமே நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். ஜனனி கிட்ட பொறாமப்பட மாட்டேன். ஜனனி கிட்ட பொறாமப்பட மாட்டேன். நல்ல பொண்ணா இருப்பேன். நல்ல பொண்ணா இருப்பேன். அப்படியே எவ்வளவு சாக்லேட் என்ன எடுத்துக்கோ. தேங்க்யூ சோ மச் ஷாலினி. அடுத்ததா சொல்வதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? சுதிகீர்த்தி. என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? லியோ மெட்ரிகுலேஷன். லியோ மெட்ரிகுலேஷனா? அதென்ன கண்ணுக்கு மேல பச்சை கலர்ல? ஐஷோர். ஓஹோ, அது போட்டா என்ன ஆகும்?
கண்ணுல அழகா இருக்கும். கண் அழகா இருக்குமா? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? எங்க அம்மா தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி தராங்க. உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும் மயிலாட்டம், உன்னை நினைச்ச நேரம் நெஞ்சில் மலரும் பூந்தோ. ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எந்த ஷோக்கு வந்திருக்கேன்னு சொல்லு நீ. கலாட்டா கிட்ஸ். சுத்தி கீர்த்தி, முதல்ல எதுக்கு அந்த ஹெல்மெட் போட்டிருக்கான்னு எங்களுக்கு சொல்லிடு. போய் சொல்லிட்டா பல்ப் எரியும். பொய் சொல்லிட்டா பல்ப் எரியுமா? நீ அப்படி பொய் சொல்லுவியா? சொல்லிருக்கியா? சொல்லிருக்கேன். எப்போ? எப்பயாச்சும் நாளைக்கு சொல்லுவேன். எப்பவாச்சும் சொல்லுவ. இனிமே சொல்லுவியா? இனிமே சொல்ல மாட்டேல? சூப்பர், நல்ல பொண்ணாயிட்ட சுத்தி, அப்படிதானே? சரி, சுத்திக்கு மேக்கப் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, நீ மட்டும் தான் உங்க வீட்டுல மேக்கப் போடுவியா? இல்ல, எங்க அம்மா நானே பண்ணிப்பேன். அம்மாவும் மேக்கப் போடுறாங்க, நீயும் மேக்கப் போடுற. உங்க 2 பேர்த்துல யாரு மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருப்பா? நான் தான். நீதானா? எங்க அம்மா எப்பவுமே நான் மேக்கப் போட்டு அழகா இருக்கும் சொல்லுவாங்க. அப்படியா? சரி, அப்பா கிட்ட எதுக்கு நீ ரொம்ப சண்டை போடுவ? சண்டை போடுவியா அப்பா கிட்ட? போடுவேன். நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணி திட்டிட்டே இருப்பேன். அப்பாவியா? எதுக்கு? அப்பாவா ஏதாச்சும் நான் கூட்டிட்டு போக சொன்னா கூட்டிட்டு போக மாட்டாரு. அது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கு நான் சண்டை போட்டுட்டே இருப்பேன். சண்டை போட்டே இருப்பியா? என்ன சண்டை போடுவ? ஏன் டாடி இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கூட சென்ஸே இல்லையாது. சென்ஸே இல்லையாவா? திட்டிட்டே இருப்பேன். அப்பாவியா? ஆமா. அப்பெல்லாம் பண்ண கூடாதுமா, அப்பா பாவம் தானம்மா. அப்பா பாவம் கிடையாது, நான் பாவம். எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போறாரா, வீட்லயே வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பொதுவா வைஃப் தான் சொல்லுவாங்க, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு. இப்ப நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. சரி, அப்பாட்ட ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா? அப்பா கிட்டயா? நாளைக்கு டார்ச்சர் பண்ண வாட்டர் பாட்டில் வேணும் வேணும் வேணும்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியா வாங்கிட்ட? சரி, ஓகே. வேற என்ன டார்ச்சர் பண்ணிருக்க? வேற எதுவும் கிடையாது. நீ வேற ஏதோ கேட்டு அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்க, அதான் லைட் எரியுது. ஏதோ போய் சொல்ற, என்னது? மொபைல் போன் வாங்கிட்டாங்க கேட்டுட்டே இருந்தேன். ஆமா. எதுக்குமா மொபைல் போனு? கேம் விளையாடி ஜாலியா இருக்கிறதுக்கு தான். அப்படியா? இப்ப யாரு மொபைல்ல கேம் விளையாடுற? எங்க அம்மா போன்ல தான் நான் விளையாடுறேன். அப்படியா? டிவி பாக்குறது பிடிக்குமா? டிவி பாக்குறது பிடிக்கும். எப்பவும் போல லீவ் வந்துச்சுன்னா பாத்துட்டே இருப்பேன். டிவி பாத்துட்டே இருப்பேன், முழுக்க பாத்துட்டே இருப்பேன். அப்பா. சரி, மத்தவங்க எல்லாத்தையும் பாக்க விடுவியா இல்ல நீ மட்டும் தான் பாப்பியா? மத்த யாரும் பார்க்க விட மாட்டேன். சரி, அப்படி கை வச்சுக்கோ. இனிமே வீட்ல மத்தவங்களையும் டிவி பார்க்க விடுவேன். மத்தவங்களையும் டிவி பார்க்க விட மாட்டேன். மத்தவங்களையும் டிவி பார்க்க விடுவேன். விட மாட்டேன். ஏமா அப்படி பண்ற? டிவி பார்க்க விடுவேன். டிவி பார்க்க விட மாட்டேன். விடுவேன். விடுவேன். அப்பாடா. குறும் போட மாட்டேன். குறும் போட மாட்டேன். அப்பாவை திட்ட மாட்டேன். அப்பாவை திட்டுவேன். அப்பாவை திட்ட மாட்டேன். திட்டுவேன். சரி, ஓகே. உன்கிட்ட என்ன சொல்றது? தெய்வ குழந்தையா இருக்க. சாக்லேட் எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டா ஒண்ணு போதுமா? தேங்க்யூ சோ மச். அடுத்ததான் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்னொரு குழந்தை வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். சிவப்பு சட்டை, பேர் என்ன? ஸ்ரீவத்சன். என்ன படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்? டிஏவியா? சரி, ஷோக்கு வர்றதுக்கு வீட்டுல ஏதோ தோசை கேட்டியாமே, அப்பதான் நான் ஷோக்கு வருவேன்னு சொன்னேன். என்ன தோசை நான் கேட்டேன்? சரி, இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் பண்ணுவியா நீ? என்ன பண்ணுவ? பாட்டு பாடு, எனக்காக ஒரு பாட்டு பாடு. சும்மா ஒரு பாட்டு பாடுற. முட்டை தோசை நான் வாங்கி தரேன். சரியா? பாடு. இப்ப நம்ம ஸ்ரீவத்சன் ஒரு அழகான பாட்டு பாடுவார். சீக்கிரம் பாடு. ஐயோ, வெக்கமெல்லாம் பாடாது, பாடு. டைம் ஆச்சு. வெக்கப்படுவே மாட்டியா? மாட்டியா? இந்த கான்பிடன்ட்டுக்காகவே ஷோ ஆரம்பிக்கும். ஸ்ரீவத்சன் வெக்கப்பட மாட்டான். ஷோ ஆரம்பிச்ச வேண்டியதான். சொல்வதெல்லாம் உண்மையில. அடுத்ததா ஸ்ரீவத்சன். ஸ்ரீவத்சன், எப்படி வீட்டுல பொய்யெல்லாம் சொல்லுவியா ஸ்ரீவத்சன்? பொய்யே சொல்ல மாட்டேன். அப்ப ஸ்ரீவத்சனுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா பொய் சொன்னா மட்டும்தான் இந்த மெஷின் ஒர்க் ஆகும். அதனால ஸ்ரீவத்சன் பொய்யே சொல்ல மாட்டான். அதனால பல்ப் எரியவே எரியாது. ஸ்ரீவத்சன், கேள்வி கேட்போமா? உனக்கு ஸ்கூல் போறது பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்.
நல்லா யோசிச்சு சொல்லு, பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. அப்புறம் ஏன்டா பிடிக்குங்கிறது? நான் தான் அப்பயே சொன்னேனே, பொய் சொல்லாத சரியா, உண்மையை சொல்ல. ஏன் பிடிக்காது? மிஸ் என்ன அடிப்பாங்க. அடிப்பாங்களா? எதுக்கு அடிக்கிறாங்க? உன்னை பார்த்து அடிக்கிற மாதிரியே தோணாதுடா. கண்ணத்தை பிடிச்சி கில்லுவாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க உன்னை மிஸ்? ஏதாச்சும் தப்பு பண்ண அடிப்பாங்க. என்ன தப்பு பண்ணுவேன்? ஏதாச்சும் பொருள் எடுத்தா அடிப்பாங்க. அது பேர் என்ன தெரியுமா? திருடுறது. திருடுறதா? தெரிஞ்சே அதை பண்ற நீ, ஏன்டா? சரி, கிளாஸ்ல தூங்குவியா? தூங்குவேன். தூங்குவேன். எந்த பீரியட்ல தூங்குவேன்? எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத. எந்த பீரியட்ல தூங்குவேன்? ஃபர்ஸ்ட் பீரியட். ஃபர்ஸ்ட் பீரியட்லயா? வீட்ல இருந்து நல்லா சாப்பிட்டு தெம்பா போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ல தூங்குறது. ஏன்டா? ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன? ஃபர்ஸ்ட் பீரியட் ரைட்டிங். ரைட்டிங்கா? அப்ப ரைட்டிங்ல தூங்கிட்டேன்னா அப்ப கேட்க மாட்டாங்களாடா மிஸ்? கேட்பாங்க. என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத. பொய் சொல்லனா அந்த பல்பேரி. என்ன பொய் சொல்லுவ மிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு? மிஸ் நாங்க தூங்கன்னு சொல்லுவேன். தூங்கலன்னு சொல்லுவியா? விட்டுருவாங்களா மிஸ்? விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? மிஸ் அடிப்பாங்க. அடிப்பாங்க. என்ன பண்ணுவா? வீட்ல வந்து சொல்லுவியா? மிஸ் நீ வீட்ல ஸ்கூல்ல அடி வாங்குற சரியா? என்னைக்காவது வீட்ல வந்து சொல்லிருக்கியா இன்னைக்கு மிஸ் என்ன அடிச்சிட்டாங்க? இல்ல. சொன்னதே இல்லையா? சரி ஸ்ரீவத்சா, இனிமே பொய் சொல்ல மாட்டேல வீட்ல? சொல்லு. இங்க டேபிள்ல கை வச்சுக்கோ. இங்க வா, இப்படி கை வச்சுக்கோ. ப்ராமிஸா? சொல்லுடா. ஆமா. ஏன் சார் ப்ராமிஸ்ன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லு. ப்ராமிஸா? ஆமா. கிளாஸ்ல தூங்க மாட்டேன். ஆமா. கிளாஸ்ல தூங்க மாட்டீல? நீ பண்றியா நான் பண்றேனாடா? என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க? சரி, கிளாஸ்ல தூங்க மாட்டேன். தூங்க மாட்டேன். நல்லா படிப்பேன். படிப்பேன். பொய் சொல்ல மாட்டேன். போய் சொல்ல மாட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க மாட்டேன். என்ன என்ன வச்சுக்கியா அப்போ? ஸ்ரீவத்சனுக்கு எல்லாம் ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க. ஸ்ரீவத்சனை தொடர்ந்து அடுத்ததா நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு இன்னொரு குழந்தை வந்திருக்காங்க. அவங்க யாரு என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். பேர் என்னம்மா? பிரவீனா. பிரவீனாவா? பாக்குற குஷ்பு மாதிரி இருக்கீங்க பிரவீனா. நீங்க வேற நேம் சொன்னீங்க. ஓ சாரி. த்ரிஷாவா? த்ரிஷான்னு கூப்பிட்டா தான் திரும்பியா நீ? த்ரிஷா தான் பிடிக்குமா உனக்கு? ஏன்? அவங்க தான் ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்படியே சொல்லுங்க பிரவீனா, என்ன படிக்கிறீங்கன்னு? ரெண்டாவது. ரெண்டாவதா? எந்த ஸ்கூல்ல? ஆதேஷ். என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்க ஃபியூச்சர்ல நீ? டான்சர். பரதநாட்டியம் டான்ஸ். பரதநாட்டியமா? சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். சொல்லு. கலாட்டா கிட்ஸ் தொடங்கட்டும். பிரவீனா, நல்லா டான்ஸ் ஆடுவியா நீ? டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா? பிரவீனா யூஸ்வலா போய் சொல்லுவியா? இல்ல. நான் சொல்றது ஆமாவா இல்லையான்னு சொல்லு, அப்ப நானே சொல்றேன் சரியா? ஸ்கூல் போற கடைபிடிப்பியா மாட்டியா? பிடிப்பேன். கடைபிடிப்பல? அப்ப அது போய் தானே. சரி, என்ன பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு உனக்கு பிரவீனா? என்ன ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவேன்? சிக்கனா? லெக் பீஸா? அப்புறம் அடுத்தது குட்டி குட்டியா. குட்டி குட்டியா சாப்பிடுவேன். எவ்வளவு லெக் பீஸ் சாப்பிடுவேன்? ஒரே ஒரு லெக் பீஸ் தான். ஏமா? 2 லெக் பீஸ், ஒன்னு எங்க அக்காவுக்கு, ஒன்னு எனக்கு. கோழிக்கு இருக்கிறதே 2 காலு. ஆளுக்கு ஒன்னா சண்டை போடாம சாப்பிட்டுப்பீங்க இல்ல? சரி ஓகே. வீட்டுல யார பிடிக்காது? எங்க அம்மாவை. ஏமா லெக் பீஸுக்கு சண்டைக்கு வருவாங்களா? அடிப்பாங்க டெய்லி. டெய்லி அடிக்கிறாங்களா? அம்மா அடிக்கும் போது என்னமா பண்ணுவ நீ? எங்க அம்மா திரும்பி அடிச்சிடுவேன். இதுக்குதான் எவ்வளவு தூரம் பேசினியா நீ? திரும்பி அடிச்சுவியா அம்மாவை? அப்ப எச்சா அடி விடுக்குமே? ரெஸ்ட் அடி விடாது. விழுகாதா? எங்க அப்பா கிட்ட போய் நான் உட்காந்து. ஓ, அங்க போனா அடி விழுகாதுல்ல? நல்லா படிப்பியாமா நீ? லைட்டா. லைட் எரிஞ்சிருமோங்கிற பயத்துல லைட்டா. மற்றது எது ரொம்ப கஷ்டம் உனக்கு? இங்கிலீஷ், இவிஎஸ். இங்கிலீஷும் இவிஎஸ்மா? ஏன் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம்? அது எனக்கு பிடிக்காது முதல்ல. இங்கிலீஷ் பிடிக்காதா? இங்கிலீஷ் மிஸ்ஸ பிடிக்காதா? இங்கிலீஷ் மேமும் பிடிக்காது, இங்கிலீஷும் பிடிக்காது. ரெண்டுமே பிடிக்காது நமக்கு. ஏமா அப்படியே? இங்கிலீஷ்ல வந்து நிறைய எழுதி கொடுப்பாங்க, அதனால தான் பிடிக்காது. இங்கிலீஷ் மேம் ஏன் பிடிக்கல? அவங்க வந்து உட்காந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. திட்டிகிட்டே இருக்காங்களா? ஒண்ணுமே செய்ய மாட்டேன், உட்காந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா நீ அப்படி? இன்னைக்கு மிஸ் பாத்துட்டு இருப்பாங்க சரியா? அவங்க மிஸ் பேர் என்ன? இல்ல, மறந்துருச்சு. நல்லா யோசிச்சு சொல்லு. இங்கிலீஷ் மிஸ் பேர் என்ன? மறந்துச்சா?
புவனேஸ்வரி. புவனேஸ்வரிலாம் இல்ல. கிரிஜா. கிரிஜா தானே? பாத்தியா, எனக்கு தெரியும், அவன் பக்கத்து வீடு தான் கிரிஜா. இன்னைக்கு போய் சொல்லிடுறேன் பாரு. கிரிஜா மிஸ் என்ன இந்த பிரவீனா அப்படின்னு சொல்லட்டுமா கிரிஜா மிஸ்ட? அப்ப நீயே பேசுற, இந்த கேமரா பார்த்து சொல்லிடு. கிரிஜா மிஸ் சொல்லுமா. கிரிஜா மிஸ் இனிமே நடிக்காதீங்க, நான் கரெக்டா படிக்கிறேன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? அப்படியே யோசிச்சாரு, எதையா கேட்டுக்கிட்டு வைக்க போற. அப்படி கை வை, இப்படி கை வச்சுக்க. வச்சிட்டியா? இனிமே அப்படின்னா என்ன சத்தியம் பண்ண மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சுக்க. கிரிஜா மிஸ் எங்க பக்கத்து வீடு தான். இப்ப போற உள்ள வேலையை பார்த்துட்டு போயிடும். அப்புறம் நானு கிரிஜா மிஸ்டர் சொல்லட்டுமா போய்? செம்மடி விடுவோம் கிரிஜா மிஸ்டர் சொன்னா. இனிமே வீட்டுல குறும்பு பண்ண மாட்டேன். கிரிஜா மிஸ் சொல்லி கொடுத்தா கேட்பேன். கிரிஜா மிஸ் சொன்னா நான் கேட்பேன். யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். நல்லா பொண்ணா நடந்துப்பேன். அப்படியே சாக்லேட் எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் வேணும் உனக்கு? 3 சாக்லேட் எடுத்துக்கோ. 3 தான் எடுக்கணும், ஏற்கனவே சொல்லிட்டேன். 1 2 இன்னும் 1 எடுத்துக்கோ. ஓகே சூப்பர். அடுத்ததா சொல்லதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏபி ப்ளீஸ். பேர் என்னம்மா? ஞானத்தி. அப்படின்னா எங்க ஆச்சி தாத்தாவோட பேரு. சரி, பாட்டுலாம் பாடுவியா? என்ன பாட்டு பாடுவ? டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா குடா குடா குடா. யார் ஆடுவாங்க அந்த பாட்டுல? லான்சிகாவும் சிவகார்த்திக்கும். வா, குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஜெனரல் நாலேஜ் வேற லெவல் போல் இருக்கே. கலாட்டா கிட்ஸ்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா? தெரியும். என்ன பண்ணுவோம்? கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவோம். யார் கேள்வி கேட்பாங்க? நீங்க. என் பேர் என்ன? முன்னா. என்னையும் தெரியுதா உனக்கு? எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கியா நீ? எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ஆரம்பிச்சலாமா? என்ன ஞானத்தி போட்டுக்க? தலையில என்ன இருக்கு சொல்லு. ஹெல்மெட். என்ன ஹெல்மெட் அதுன்னு சொல்லு. பொய் சொன்னா லைட் எரியும். அப்படி பளிச்சுன்னு இருக்கணும். பொய் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்லுவேன். அப்ப ஏன் பொய் சொல்ற? பத்தியா பெரியல பத்தியா லைட்டு? இனிமே கேட்கிற கேள்விக்கு பொய் சொல்லாம உண்மையை சொல்லணும். வீட்டுல பயங்கரமா குறும்பு பண்றியா? பண்ணுவேன். என்ன குறும்பு பண்ற? நிறைய பண்றியா? சரி, கிளாஸ்ல தூங்குறியா? தூங்குவேன். என்ன சப்ஜெக்ட் அதிகமா தூங்குற? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல. ஏதாவது சப்ஜெக்ட்ல தூங்கிடுவியா? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் ஏதாவது பொய் சொல்றது, அவங்கள கிள்ளி வைக்கிறது, இது மாதிரி வேலை எல்லாம் பண்றியா? பண்ண மாட்டேன். இதுதான் பொய் சொல்றது, நான் பொய் சொல்லல. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் கிள்ளி வச்சதே இல்லையா? இல்ல. ஒரு நாள் கூடவா? இல்ல. அடிச்சதே இல்லையா? இல்ல. சண்டை போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். அதான் சண்டை போட்டப்ப இல்லங்கிற. அவங்க சண்டை போடுவாங்க, ஆனா நான் கிள்ளது இல்ல. கிள்ளது இல்லையா? வேற எப்படி சண்டை போடுவ? அவங்க ஏதாவது ஏத்து பேசுவாங்க, நானும் கூட பேசுவேன். கூட பேசுவேன். என்ன ஏத்து பேசுவாங்க அவங்க? அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பிளாக்மெயிலா? வித்தியாசமா இருக்கே. யார் பிளாக்மெயில் பண்றது? என் ஃப்ரெண்ட்ஸுங்க பொதுவா எல்லாரும். பொதுவா எல்லாமே பிளாக்மெயில் பண்றாங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் போக போறேன். அதுக்குள்ளே பிளாக்மெயில் எல்லாம் பண்றீங்க நீங்க? நான் இல்ல, அவங்க. பிளாக்மெயில்னா என்னமா முதல்ல? இப்போ நம்ம ஏதாவது கொடுத்துட்டோம்னா அதை வச்சு அதை செய் இதை செய்யு சொல்லுவாங்க. இல்ல செய்யலன்னா என்ன பண்ணுவாங்க? மிஸ்கிட்ட மாட்டி குத்துருவாங்க. ஓ, அது பேர் தான் பிளாக்மெயிலா? நீ யாருக்காவது பிளாக்மெயில் பண்ணிருக்கியா? இல்ல இல்ல, நிஜமாலே சொல்றேன். பிளாக்மெயில் பண்ணதே இல்லையா? ஒரு நிமிஷம், நீங்க ஹெல்மெட்டை போடுங்களேன். நீங்க போடுங்க ஒரு நிமிஷம், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உச்சகட்ட கோவத்துல இருக்கு. ஆக்ரோஷமா இருக்காது. இரு, தண்ணி குடிக்க சொல்லட்டுமா? ஐஸ் வாட்டர் குடிக்கிறியா? ஆக்ரோஷம் எல்லாம் பண்ணல. இப்ப நான் ஹெல்மெட் போடணும். கொண்டாங்க ஹெல்மெட் கொடுங்க. என்ன கேக்குறேன்னு பாக்குறேன். நீங்க என்னைக்காவது ஸ்கூலுக்கு போய் சொல்லி கட் அடிச்சு தியேட்டருக்குலாம் போயிருக்கீங்களா? இல்லையே. தப்பு. ஐயோ,
லைட் எரியுதா இல்ல இல்ல சத்தம் கேட்டுச்சு பார்த்தேன் லைட் எரிஞ்சிச்சு. அப்படியா? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஐயோ யாரு உன்னை இதெல்லாம் கேட்க சொல்றது? நானே கத்துக்கிட்டேன். நீயே கத்துக்கிட்டியா? நான் வச்சது எனக்கே வருது. இதுக்கு நான் என்ன உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? உண்மை சொல்றதுக்கு தானே இது இருக்கு. உண்மையை தானே சொல்லணும். இல்லையே. இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் பெண்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப அழகா பேச பாபா கேட்டுருக்கீங்களா? தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நல்லா சிறப்பா செஞ்சீங்க, சந்தோஷமா இருந்துச்சு. கை எப்படி வைங்க. இனிமே பொய் பித்தலாட்டம்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த மாதிரி பெரியவங்க கிட்ட அதிக பிரசங்க தரமா கேள்வி கேட்க கூடாது. நான் ஒன்னும் அதிக பிரசங்க தரமா கேள்வி கேட்க. அப்ப இது பேர் என்ன? சரி அதிக பிரசங்க வச்சுக்கோங்க. என்னடா பண்ண மாட்டேன்னு சொல்றாரு பார்த்தா வச்சுக்கங்கங்கிற. ரொம்ப அழகா அமைதியா இருப்பேன். நான் அப்படிதானே இருக்கேன். சரி குறும்பு பண்ண மாட்டேன், குறும்பு பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேச மாட்டேன். நான் கலாய்க்க தான் செஞ்சேன். ஓ கலாய்க்கிறீங்களா நீங்க? மேடம் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா. சரி மேடம், தேங்க்யூ சோ மச் மேடம். இந்த சாக்லேட்டாவது எடுத்துப்பீங்களா? ஞானதியை தொடர்ந்து அடுத்ததா சொல்லதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். தபஸ்யா. அது என்ன கேப் கழட்ட மாட்டீங்களா நீங்க? ஏன் மொட்டை அடிச்சிருக்கேன். எங்க போய் மொட்டை அடிச்ச? பள்ளி கோயில். சரி ஏதாவது சினிமா பாட்டுலாம் பாடுவியா நீ? என்னோட ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற பாட்டும் தெரியும். என்ன பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல? பாலகிருஷ்ணன். தூரத்தில் வரும் பாடல் நீ, சாலை நீ. தபஸ்யானா என்னன்னு சொல்ல? அப்படின்னா என்ன அர்த்தம்? தபஸ்யானா நேம் தான். நேம் தானா? அப்ப அவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க போடுறது. இப்ப போய் கேளு சரியா? தபஸ்யான்னு வச்சிருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேளு. நம்ம அதுக்குள்ள ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுமா? நீயே சொல்லு, அப்பதான் கேட்பாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. சொல்லு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்சுக்கு மேட்சா இருக்கு ஹெல்மெட் உன் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஆமா. என்ன பண்ணுன்னு சொல்லு அந்த ஹெல்மெட். பொய் சொன்னா லைட் தெரியும். ஓகே, அப்ப நீ பொய் சொல்ல மாட்டேல்ல? சரி உன் வீட்ல யார் ரொம்ப குறும்பு பண்ணுவா? நானும் என்னோட தங்கச்சியும். நீயும் உன் தங்கச்சியும் தான் குறும்பு பண்ணுவீங்களா? என்ன குறும்பெல்லாம் பண்ணுவீங்க? அது நாங்க 2 பேரும் அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் கிள்ளிப்போம். வேற கிள்ளிட்டு சைலண்ட் அம்மா வந்து அடிச்சா சைலண்டா சோஃபா மேல ஏறி படுத்துட்டு நாங்க டிவி பார்த்துட்டு இருப்போம். அப்படியே சமத்தா மாறிடுவீங்க டக்குன்னு. சரி அப்பா கூட சண்டை போடுவியா நீ? ஆமா. எதுக்கு? அப்பா வந்து என்ன அடிச்சுட்டே இருக்காரு. எதுக்கு அடிக்கிறாரு? ஏதாச்சும் கண்ணன் கண்ணன் கூப்பிட்டு அடிப்பாரு. எதுக்கு நீ அப்பாவை கண்ணன்னு கூப்பிடுற? அப்பா தானே கூப்பிடணும். எதுக்கு கூப்பிடுற கண்ணன்னு? சும்மா விளையாட்டு கூப்பிட்டு அடிக்கிறாரு. விளையாட்டு கூப்பிட்டு அடிக்கிறாரா? சரி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கிற பழக்கம் இருக்கா உனக்கு? ஆமா. ஒளிச்சு வைப்பியா? யார் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைப்ப? என்னோட திங்ஸும் என்னோட தங்கச்சியோட திங்ஸும். அப்புறம் வேற யார் திங்ஸ் ஒளிச்சு வைக்க மாட்டியா? சொல்லு. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அப்பா திங்ஸ் எல்லாம் நீ ஒளிச்சு வைக்க மாட்ட? இந்த மெஷின் தப்பா சொல்லுது. மெஷின் தப்பா சொல்லுதா? சரி குரூப் ஸ்டடி எல்லாம் பண்றியாமே நீ? தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. உங்க பொண்ணுக்கு குரூப் ஸ்டடினா என்னன்னு தெரியுமா தெரியாது? ஹோம்வொர்க் கொடுத்ததுமே அவ ஃப்ரெண்டு கனிஷா கிட்ட இன்னைக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு, நீ வீட்டுக்கு வந்துரு, நான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ண சொல்றேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து வீட்லயும் சொல்லுவா. நான் கனிஷா வர சொல்லி இருக்கேன்மா, அவ வந்துடுவா ஹோம்வொர்க் பண்றதுக்கு. இது பேர் என்ன தெரியுமா? குரூப் ஸ்டடி. ஐயோ சீமா இருக்காது. ஐயா இது தெரியாம பண்ணிட்டனே. நல்லாவே இல்ல பேரு. அப்படியா? உன் அப்பாவை பத்தி யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? பண்ணுவியா? ஆமா. யார்கிட்ட பண்ணுவ? அதான் அங்க லாஸ்டா மொட்டை அடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட தான். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அப்பா வந்து அம்மா வடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவேன். அதுக்கேமா நீ அங்க சொல்ற? நீ உன் அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டிட்டு சொல்லிருக்கணும். தாத்தா பாட்ட சொன்னா ஹெவியான ஆக்ஷனா இருந்திருக்கும். தாத்தா பாட்டிலாம் அடிக்க மாட்டாங்க அப்பாவை. அப்படியா? இவர் அடிப்பாரு அப்பாவை? அடிப்பீங்களா சார்?
அடிக்கல மாட்டேன், அட்வைஸ் பண்ணுவேன். என்னன்னு? எல்லாத்தையும் அடிக்காதீங்க, என்னையும் வந்து அடிப்பாரு. ஐயோ ஏமா அங்கேயே அடி விழுதாமாமா? நீ அங்க போய் சொல்லியிருக்க. ஏன் சார் எல்லாத்தையும் அடிக்கிறீங்க? அடிக்க மாட்டேன், அவங்க கரெக்டா சாப்பிட மாட்டாங்க. சரி, அதனால அன்பா இருக்கு தட்டு தட்டுறது. ஆமா. சரி ஓகே, அப்படி கை வச்சுக்கோ. இனிமே சண்டை போட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், தங்கச்சியை கிள்ளி வைக்க மாட்டேன், தங்கச்சியை கிள்ளி வைக்க மாட்டேன், குறும்பு பண்ண மாட்டேன், குறும்பு பண்ண மாட்டேன். சார் நீங்களும் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க சார். ஏன் சார் வரவங்க போறவங்க அடிக்கிறீங்க? தப்பசியாக்காக நான் யாரையும் அடிக்க மாட்டேன். அப்பா சார் ஹாப்பியா? ஓகே, சாக்லேட் எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் வேணும்? அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே எடுத்துட்டு போயிடுறியா? அப்புறம் ஒன்று அடிக்காம என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே, நீ அப்படியே எடுக்க ட்ரை பண்ண. நாங்கள் முதல்ல இருந்து வேற கொட்டிக்கிறோம், சரியா? அடுத்ததா சொல்லுங்களாம் உண்மையில வர போற குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். Girl, you're my chamakachalo. Where you go, girl, I'm gonna follow. What you want, girl, just let me know. பேர் சொல்லுங்க. ஷசானா. சஜானா. என்ன பண்றீங்க? நான் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டே இருப்பியா எபிசோட் முடிகிற வரைக்கும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். ஓ, இப்போ இந்த ஸ்கூல் போறது படிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது இல்லையா? இப்போ வந்து அது லீவு. ஆமா கரெக்ட். இப்போ லீவ்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க? நான் யூகேஜி. சரி ஓகே, எந்த ஸ்கூல் படிக்கிற? என்ன எல்லாம் சொல்ல. நானா? செட்டிநாடு. சரி, கலாட்டா கிட்ஸ் வந்து என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ண போற? நீங்க சொல்றது தான் பண்ணுவேன். நான் என்ன சொன்னாலும் பண்ணுவியா? ஆமா. அப்போ ஒரு பாட்டு பாடு. பாட்டே எனக்கு தெரியாது. அப்ப வேற என்ன தெரியும்? டான்ஸ் ஆடுவியா? Shawty, I'm gonna get ya. You know I'm gonna get ya. Maybe I'll even let you be my chamakachalo. டான்ஸ் ஆடுவியா ஷோல? ஷோரா? சரி, அப்போ ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி ஓகே, அப்ப நீயே சொல்லிடு. ஆனந்த் கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. சசானா. என்ன? நான் மிரட்டுற பாவம் தானே. ஸ்கூல்ல என்ன நீ மிஸ் இந்தியா ஜூனியராமா? ஆமா. அப்படியா? மிஸ் இந்தியாவா நீ? ஆமா. என்ன பண்ணாங்க அங்க? கேட் வாக். கேட் வாக்கா? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம்? என் அம்மா. கேட் வாக் பண்ணி என்ன பண்ண அப்போ? அதுக்கப்புறம் ஸ்டைல காமிச்சேன். ஸ்டைல் காமிச்சியா? அது என்னது? அதுக்கப்புறம் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தேன். என்ன பண்ணாங்க கடைசியா? அப்பதான் எனக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ்ஸை எப்படி பண்ணணும்னே தெரிஞ்சு. யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இந்த நல்ல விஷயத்தெல்லாம்? என் அம்மா. ஓகே, அதுக்கப்புறம் யாருக்காவது ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தியா? இல்லையே. இல்லையா? சரி ஓகே. நீயே நைட்டு தூங்காம டிவி பாக்குறான்னு அடம் பிடிக்கிறியா? இல்லையே. போய் சொன்னா அந்த லைட் எரியும் சசானா. என்னைக்காவது சசானா தெரியாம நல்ல ப்ரோக்ராம் நல்ல கார்ட்டூன் வரும்போது நான் பார்த்து தூங்குறேன் அப்படின்லாம் சொல்லிருக்கியா? ஆமா. சரி, சசானாக்கு ஸ்கூல் போக பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமா? பிடிக்கும். யாரையோ உனக்கு ஸ்கூல்ல பிடிக்காம இருக்கா? இங்க யாருமே பிடிக்காது. யாருமே பிடிக்காதா? ஏன் யாரையுமே பிடிக்கல? ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப அடிப்பான். அவன் பேர் என்ன? சஞ்சீவ். சஞ்சீவ் நடிக்கிறானா? சஞ்சீவ் அங்க பாரு, கேமரா பார்த்து சொல்லு. சஞ்சீவ் கிட்ட சொல்லு. சஞ்சீவோட பேரண்ட்ஸ் பாட்டுக்காங்க சொல்லு, அவன் அப்பா அம்மாட்ட சொல்லு. ஐயோ, அவங்க பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதான் சொல்லு. இப்ப நீ சொன்னா தானே தெரியும் அவங்களுக்கு. இங்க பாருங்க, சஞ்சீவ் சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓஹோ, நீங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்ல மாட்டீங்க. ஆமா. மிஸ் இந்தியா ஜூனியர்ஸ்னா அப்படிதான் பேசுவீங்க. ஆமா. இந்த தன்னடக்கம் தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. உங்க ஸ்கூல்ல உன்னை விட வேற யாராவது அழகா இருக்காங்களா சசானா? உங்க கிளாஸ்ல இருக்காங்களே. யாரு? அவ பேர் சேஷா. சேஷாவா? அவ என்னோட சின்னவ. அப்படியா? ஆனா அவ அழகா இருக்காளா? ஏன் எப்படி சொல்ற அவ அழகா இருக்கானு?
எப்பவும் சிரிக்க மாட்டா. ஆனா ரொம்ப நல்லா இருப்பா. ஓ, சிரிக்க மாட்டா ஆனா ரொம்ப நல்லா இருப்பாளா? நீ எப்பவும் சிரிப்பியா? ஆமா. ஆனா நீ அழகா தானே இருக்க. நீ சிரிச்சும் அழகா இருக்கா, சிரிக்காம அழகா இருக்கா? சரிம்மா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா என்ன பேசுவீங்க? எதை பத்தி பேசுவீங்க? நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் தான் கீழேயே வருவேன். கீழே வரும்போது எல்லா என் ஃப்ரெண்ட்ஸும் என் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஷெசானா ரொம்ப ஸ்டைல பண்றா, அதனால ஸ்டைலே இல்லை ஷெசானாக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு ஸ்டைல் இருக்கா இல்லையா நீ சொல்லு. ஆனா இங்க மட்டும் ஸ்டைல் இருக்கு, ஃபிளாட்ல ஸ்டைல் இல்ல. ஏன் இங்க கொஞ்சம் ஹெவி மேக்கப்பா இருக்காங்க, மேக்கப் இல்லையா? ஆமா, அதனால ஸ்டைல் இல்ல. ஓகே சசானா, கையை பிடிச்சுக்கோ. சசானா இனிமே போய் சொல்ல மாட்டா. ஷெசானா இனிமே போய் சொல்ல மாட்டா. ரொம்ப அழகா இருப்பா. ரொம்ப அழகா இருக்கா. இதே மாதிரி தான் இருப்பா எப்பவுமே. இதே மாதிரிதான் இருப்பா எப்பவுமே. குறும்பு பண்ண மாட்டா. குறும்பு பண்ண மாட்டா. தேங்க்யூ சசானா, தேங்க்யூ சோ மச். சசானா கேட்டலாம் ஒரு தடவை கிளாப் பண்ணுங்க. சசானாவை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? ஹரிஷ். ஹரிஷ், என்ன படிக்கிறீங்க ஹரிஷ்? செகண்ட். ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கே ஹரிஷ். யார் உங்க ஸ்டைலிஸ்ட் யாரு? எங்க மாமா. மாமாவா? மாமாவா தான் போய் ஹேர் ஸ்டைல் வைக்க சொன்னாரா? சரி, முன்னால 2 பல்ல காணும், எங்க அது? பல்லு தெரியலையா? விழுந்துச்சா? எப்போ? எப்பயோ. சரி, கலாட்டா கிட்ஸ் பாத்திருக்கியா நீ? பாத்திருக்கேன். என்ன பாத்திருக்க? பாத்திருக்கேன், ஆனா தெரியல. தெரியல, மறந்துச்சா? ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணி. அப்ப தெரியும் நாங்க என்ன பண்றோம்னு. ஹரிஷ், வீட்டுல நிறைய பேசுவியாமே, அப்படியா? யாருக்கிட்ட நிறைய பேசுவ? அப்பா கிட்ட. என்ன பேசுவ அப்பா கிட்ட நிறைய? சும்மா அப்பா வெறுப்பத்திக்கிட்டே இருப்பேன். எப்படி அப்பா வெறுப்பேத்த? என்ன பண்ணுவ? அப்பா என்ன சொல்றாங்களோ அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன். அப்பாவை திட்டுவியா? ஆமா. அப்புறம் யாரு? அம்மாவை திட்டுவாங்களா அப்பாவை? ஆமா. அம்மா என்ன திட்டுவாங்க? நான் என்ன திட்டுனா அதே அப்படியே திட்டுவாங்க. அதே அம்மாவும் திட்டுவாங்களா? போய் சொல்றாங்க அங்கிள். ஏங்க, குழந்தைதான் ஒரு கோவத்துல பேசுறானா? வீட்டுக்காரங்க பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காரு. யாருன்னு கேக்குறீங்க? எல்லாரும் மேட்ச் என்ன சார், பையன் உங்களை திட்டுவானா சார்? பயங்கரமா திட்டுவான். என்ன சார், ரொம்ப விரக்தின் உச்சத்துல இருக்கீங்களே, என்ன பண்றா அப்படி? நான் ஏதாவது அரிசி எங்க வாப்பான்னு கூப்பிட்டா அரிசி எங்க வாப்பான்னு கூப்பிட்டு ஆகணும். என்ன டென்ஷன் பண்ணா கம்முன்னு ஏஞ்சி வெளில போயிடுவேன். நான் இல்லைன்னா அடிச்சிடுவேன் அவனை. அப்பா மரியாதை பேசுவியாமா ரொம்ப? அப்பாவை எப்படி கூப்பிடுவ? அப்பாவையா? பேர் சொல்லி கூப்பிடுவேன். பேர் சொல்லியா? பேர் சொல்லி மட்டும் தான் கூப்பிடுவியா? பேர் சொல்லி மட்டும் தான் கூப்பிடுவியா? இல்ல. அப்புறம்? அப்பா திட்டுவாங்க சொன்னா. சொன்னா திட்டுவாங்களா? அப்ப ஏதோ இருக்கு. சார் திட்டுவீங்களா சார்? திட்டுவோம் சார். இப்ப சொன்னா திட்டுவீங்களா? இப்ப நீங்க சொல்ல சொன்னா அவன் உடனே கூப்பிட்டுருவானா சார்? ஆமா சார். அப்படி என்ன நான் கூப்பிடுவேன்? எங்க வாடகை கொடு. உங்களை பார்த்து கெட்டு போயிருக்கா மேடம்? ஏங்க சார் அப்படி இல்ல சார். நான் சொன்னேன், நீ அப்பா பார்த்து ரொம்ப பயப்படாதப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ல அப்பா கிட்ட ஃப்ரெண்டா இருப்பான்னு. நான் ஃப்ரெண்டை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா நீங்க திட்டுவீங்களான்னு கேட்பான். இல்லப்பா அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னா என் ஃப்ரெண்டை வாடா போடான்னு தம்பா கூப்பிடுவேன் சொன்னா. சரி பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்பான்னு. அப்புறம் எங்க வீட்டுல கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதோட ஸ்டாப் பண்ணிட்டான். அப்ப நீங்க கெஞ்சிருக்கீங்க வெளியே கூட்டு போயிட்டு எப்படிலாம் கூப்பிடாதா? யார் யார் உங்க ஃப்ரெண்ட்ஸு? ஷாரதி, வசீம், ஷாம். ஓகே. பாய்ஸ் ஃபுல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். கேர்ள்ஸ்? கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கேர்ள்ஸ் பிடிக்காதா? பிடிக்காது. கொஞ்சம் பிடிக்கும்ல? ஆமா.
அப்புறம் எதுக்கு இந்த பொய்? இந்த நாடகம் தேவையா? யார பிடிக்கும்? மார்டின் டெம்பிள். என்னடா 4 இது? உனக்கு மறக்கலாம் இல்ல, சொல்ல மாட்டேங்கிற, சொல்லு. த்ரிஷா. த்ரிஷாவா? அப்புறம் த்ரிஷானா நடிகை த்ரிஷா கிடையாது, ஃப்ரெண்டு. ஏன் எங்களுக்கு தெரியாதா? அப்ப உங்க கூட நடிகை த்ரிஷாவா வந்து பழகுவாங்க? அதான் த்ரிஷான்னு ஏதோ பொண்ணு ஃப்ரெண்டாமே பையனுக்கு. அது ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்ப கிடையாது. ஏன் த்ரிஷா இல்லைன்னா திவ்யான்னு கிளம்பிட்டானா? அவங்க வேற ஸ்கூல் போயிட்டாங்க. இப்ப யாரு? இப்போ ஷர்மிலி. ஷர்மிலி ஹரிணி 2 பேர்த்துல யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஷர்மிளா. ஏன் ஷர்மி பிடிக்கும்? ஹெல்ப் பண்ணுவா. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவா ஷர்மி? பென்சில் அப்புறம் ஷார்ட் பண்ணுவா. அப்புறம் அவ்வளவுதான். ஸ்நாக்ஸ்? ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாதா? சரி ஓகே ஹரிஷே, இப்படி கை வச்சுக்கோ. இனிமே அப்பா வாடா போடலாம் கூப்பிட மாட்டேன். சரி. சரியா? சொல்லு அப்படியே. அத வாடா போடலாம் கூப்பிட மாட்டேன். ரொம்ப மரியாதையா நடந்துப்பேன். ரொம்ப மரியாதையா நடந்துப்பேன். நல்லா படிப்பேன். நல்லா படிப்பேன். அந்த சாக்லேட் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. போதுமா? ஒண்ணு போதும். பேர் என்னம்மா? மறந்துட்டீங்களா? ஆமா. தருண் சுரேஷ். என்ன படிக்கிற? தருண் சுரேஷ். 1F. 1F இந்த ஸ்கூல்ல? சென்னை பப்ளிக் ஸ்கூல். சினிமா பார்க்க பிடிக்குதா? யாரு ஹீரோ? எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? தெரியல. ஹீரோயினா? தெரியல. அம்மா நடிக்காத. சமந்தா யாரு? தெரியல. த்ரிஷா? தெரியல. டேய் அம்மா, இந்த விண்ணை தாண்டி வருவாயாலெல்லாம் நான் வருவாங்களேம்மா ப்ளூ கலர் சாரி. யார் 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 யாரு? பேர் தெரியல. பேர் தெரியல. அவங்க பேர் தான் த்ரிஷா. சரியா? எனக்கு அவங்கள தான் பிடிக்கும். இனிமே உனக்கும் த்ரிஷாவை தான் பிடிக்கணும். த்ரிஷா வாழ்க. சொல்லு. த்ரிஷா வாழ்க. நயன்தாரா வாழ்க. நயன்தாரா வாழ்க. தருண், அந்த ஹெல்மெட் என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு. என்ன பண்ணும் அந்த ஹெல்மெட்? பொய் சொன்னா லைட் எரியும். பொய் சொன்னா லைட் எரியும். தருண் பொய் சொல்லுவானா? அந்த உட்காந்தோனே சொல்லுவ பொய்ய? பொய் சொல்லவே மாட்டியா? சொல்லவேல. இனிமே சொல்லக்கூடாது. சரியா? மனசுல பட்ட உண்மைகள் எல்லாம் சொல்லணும். ஸ்கூல்ல யார் யாரெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லு ஃபர்ஸ்ட் தருண். விதேஷ், சிரந்தன், ஓகே, காருண்யா. காருண்யாவா? யார் அது காருண்யா? இடையில கேர்ள் ஃப்ரெண்டா? சரி ஓகே. காருண்யா பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? அவ்வளவு பிடிக்குமா? ஏன் காருண்யா பிடிக்கும் உனக்கு? பெஸ்ட் ஃப்ரெண்டா? ரித்திகா. யாரு? ரித்திகா. ரித்திகாவா? இது யார் லிஸ்ட்ல புதுசா? காருண்யா ரித்திகா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல? யார் இந்த 2 பேர்ல யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? 2 பேருமே பிடிக்குமா? சரி, யார் உன் பக்கத்துல உட்காந்துருப்பா? லயாஸ்ரீ. லயாஸ்ரீயா? இது யாரா? பொண்ணா? சுத்தி வெறும் பொண்ணுங்க மட்டும் தான் இருப்பாங்க போல இருக்கு. அப்படியா? இல்ல நீ போய் பொண்ணு பக்கத்துல உட்காந்துக்கிறியா? இன்னையில இருந்து லயாஸ்ரீ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. சரியா? சரி சொல்லு. ஸ்கூல் போறது பிடிக்குமா? அப்படி சொல்றா பளிச்சுன்னு. சரி, உனக்கு ஸ்கூல்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா? வீட்டுல இருக்கிறது அது ரொம்ப பிடிக்குமா? வீட்டுல என்ன பண்ணுவ நீ? விளையாண்டு டிவி பாத்துருப்பியா? சரி, வீட்டுல இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா? வெளியே சுத்துறது ரொம்ப பிடிக்குமா? வெளியே போறது பிடிக்குமா? எங்க போவ வெளியே? சினிமா போவ? எங்கம்மா? டெல்லியா? டெல்லியில என்னெல்லாம் பார்த்த? இந்தியா கேட் பாத்தியா? தாஜ்மஹால் பாத்தியா? பாத்தியா? எப்படி இருந்துச்சு தாஜ்மஹால்? தாஜ்மஹால் எதுக்கு கட்டினாங்கன்னு தெரியுமா? கேக்கலையா நீ? யார் கூட போன டெல்லிக்கு? அம்மாவோடய டேடியோடயும். அப்ப எங்க அம்மா டேடியில எங்க? இப்ப கேளு, தாஜ்மஹால் எதுக்கு கட்டினாங்கன்னு கேளு. இப்போ தாஜ்மஹால் எதுக்கு கட்டினாங்க? ஷாஜஹான் அவரோட வைஃப் மும்தாஜ்காக கட்டினாங்க. உங்க அப்பா உங்க வைஃப்காக என்ன கட்டியிருக்காருன்னு கேளு. ஒண்ணுமே கட்டல. ஒண்ணுமே கட்டலையா? சரி ஓகேமா, அப்படி கை வச்சுக்கோ. இனிமே தருண் நல்லா படிப்பான். குறும்பு பண்ண மாட்டான். நல்ல பையனா இருப்பேன்.
ஓகே அப்படியே அந்த சாக்லேட்லாம் எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் வேணும்? 3. எதுக்கு 3? யார் யாருக்கு? என் டாடிக்கு என் ஃப்ரெண்டுக்கு. டாடிக்கு ஃப்ரெண்டுக்கு. அம்மாக்கு அம்மாவுக்கு வேண்டாம். வேணாமா? ஏமா? அம்மா ரொம்ப திட்டுறாங்க. திட்டுவாங்களா? சரி ஓகே அப்படியே எடுத்துக்கோ, சாக்லேட் எடுத்துக்கோ.